ஹலோ ஆல், வெல்கம் டு கேமார்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம அட்வான்ஸ் லெவலில் த்ரெட்டோட பாட்டை முடிச்சிட்டோம். இனிமேல் பீட்ஸோட பாட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறமா ஜர்தோசி. ஓகே, பீட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் ஸ்டெம் ஸ்டிச் பார்க்க போகிறோம். பீட்ஸில் வந்து நிறையா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸ்டெம் ஸ்டிச் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் வந்து அட்வான்ஸ் லெவலில் பீடில் ஸ்டெம் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா கட் பீடு, சுகர் பீட்ஸு எல்லாத்துலேயுமே போடலாம். ஸ்டெம் ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து அதுக்கப்புறமா ஜர்தோசியில் கூட ஸ்டெம் ஸ்டிச் கண்டிப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எந்த நம்பர்ஸ் வந்து பீடு வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக டிசைட் பண்ணிக்கணும். 6னா 6, 5னா 5. எனக்கு தெரிஞ்சு 6 வச்சா அது வந்து கரெக்டான ஒரு இதில் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் பேக் சைட் கொண்டு போயிட்டு திரும்பவும் அதே 6 கட் பீடை வந்து லோட் பண்ணுங்கள். இதை நான் உங்களுக்கு கட் பீட்லேயும் போட்டு காட்டுறேன், சுகர் பீட்ஸ்லேயும் போட்டு காட்டுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஸ்டெம் ஸ்டிச் போட்டது தான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த இடத்துல வந்து லாக் பண்ணிடுங்க. திரும்ப என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் போடுவோம். அதாவது அதுக்கு பாதியில் கொண்டு வந்து ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டிச் பண்ணுவோம். இதையே தான் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டெம் ஸ்டிச் நீங்கள் ஆல்ரெடி வந்து த்ரெட்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்டெம் ஸ்டிச் மாதிரியே தான் ஹாஃப் லோடெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து கஷ்டமாக இருக்காது. இப்போ பீடில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் அட்வான்ஸ் லெவல் வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டிச் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபில்லிங்காக வந்து நம்ம போட கற்றுக்கணும். இப்போ இந்த ஸ்டெம் ஸ்டிச் இருக்குது அப்படின்னா இதை எடுத்த உடனே ஒரு பிக்சருக்கு அவுட்லைனாக அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஸ்டெம் ஸ்டிச்சையே ஒரு லீஃபை வச்சு ஃபில் பண்ணுறது, ஒரு லோட்டஸை ஸ்டெம்மை வச்சே ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபில்லிங் மெத்தடாக வந்து கற்றுட்டோம் அப்படின்னா ப்ரைடல் லுக் இருக்கிற ப்ளவுஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக இருக்கிற ஒரு 50,000 25,000க்கெல்லாம் ஒரு ப்ளவுஸ் ஹேண்டில் பண்ண போகிறோன்னா அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு என்ன நாலேஜ் வேணும் அப்படின்னா எந்த இடத்துல எந்த மாதிரி லுக் வரக்கூடிய பீடெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறது. இந்த சுகர் பீடு, கட் பீடு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுற இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணால் அதோட லுக்கே வந்து வேறு மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கட் பீடு வந்து அவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு லுக்கை வந்து கொடுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸில். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணி பழகுங்க. இப்போ ஒரு லோட்டஸே இருக்குன்னா அதுக்கு லோட்டஸ்க்கு அவுட்லைனாக இல்லாமல் உள்ளே ஃபுல்லாக ஃபில்லிங்காகவே வரணும். உங்களுக்கு டவுட்டு வரும், இது எப்படி ஃபில்லிங்காக கொடுக்குறதுன்னு. உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். ஆல்ரெடி ஃப்ளே ஸ்டிச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் ஒர்க் பண்ணியிருப்பேங்க. இப்போது ஃப்ளே ஸ்டிச்சில் நான் என்ன ஷேப் கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஒரு மேங்கோ மாதிரி ஷேப் கொடுத்துருப்பேன். அந்த மேங்கோவை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 3 or 4 வந்து பார்ட்டாக அதுக்கு மேங்கோவோட உள்ளே இருக்கிற பொசிஷனாக அந்த பார்ட்டை பிரிச்சுருப்பீங்க. பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் ஃபில்லிங் கொடுத்து காமிச்சிங்க. அதே மெத்தடை தான் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ண போகிறீங்க. இதில் வந்து நீங்கள் பெருசாக கஷ்டப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அதில் இடையில பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் கொடுப்பீங்களா, இல்லை நீங்கள் அப்படி கொடுக்க தேவையில்லை. இந்த ஸ்டெம்மையே கொடுக்கலாம். எந்த ஒரு பிக்சர் எந்த ஒரு பொசிஷனில், அதாவது ரவுண்டாக இருக்கணும், ஸ்கொயராக இருக்கட்டும், ட்ரையாங்கிளாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆங்கிளில் இருந்தாலுமே நம்ம வந்து ஃபில்லிங் கொடுக்க வந்து கற்றுக்கணும். அது வந்து ரொம்பவே முக்கியம். ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு சுகர் பீட்ஸில் எப்படி போடுறதுன்னு கொடுக்குறேன். சுகர் பீட்ஸ்லேயும் அதே தான். ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு 6 கவுண்ட் இல்லை ஒரு 7 6 அந்த மாதிரி 5 இந்த மாதிரி நம்ம ஒரு கவுண்டிங்கில் வந்து செயினை போட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதே எண்ணிக்கையில் தான் பீடை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம் ஸ்டிச்சோட லுக்கு வந்து அந்த இடத்துல வரும். நான் மேலே என்ன பண்ணணும் அதே தான் இருந்தாலும் 2 பீட்லையுமே நம்ம போடும்போது அந்த ஸ்டெம் ஸ்டிச்சோட பார்வை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக மாறும். ஏன் அப்படின்னா கட் பீடை பொறுத்த வரைக்கும் அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது, கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சுகர் பீட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் அது ஒரு ரவுண்டாக இருக்கிற பீட்ஸ், இது வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ 2லையுமே நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துட்டா நமக்கு தெரியும்
இப்போ வந்து ஒரு வெஸ்டர்ன் சாரீ வருது, அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சுகர் பீடை வந்து நீங்கள் சுகர் பீட் ஸ்டெம்மை யூஸ் பண்ணுறதை விட கட் பீடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட லுக் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பட்டு சாரீ வருது அப்படின்னா அதில் கண்டிப்பாக கட் பீடை யூஸ் பண்ணுறதை விட சுகர் பீடை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடுக்காக தான் உங்களுக்கு நான் ரெண்டையுமே வந்து ஒர்க் பண்ணி காமிச்சது. நல்லா சைடில் கொண்டு போய் வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம ஸ்டிச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரணும். அந்த லென்த்து, அதாவது அந்த நீங்கள் போடுற பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல எண்ணிக்கை கூடிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்புறம் போடுற எல்லாமே ஷேப் மாறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது வந்து ஈஸியான ஸ்டிச் தான். இருந்தாலும் இதை எப்படி அப்ளை பண்ணணும், எந்த இடத்துல அப்ளை பண்ணணுங்கிற ஒரு நுணுக்கம் இருக்குல்ல, அதை தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். நீங்கள் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேங்கோ ஷேப் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இல்லை நீங்களே ஒரு கொடி டிசைன் வச்சு பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட லுக்கு, அந்த ப்ளவுஸோட மதிப்பு வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறது உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல கரெக்டான ஒரு ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். ஸ்டெம் ஸ்டிச்சு பீட்ஸ்லையும் நம்ம போட்டோம், த்ரெட்லையும் போட்டோம். ஸோ இது வந்து ரொம்பவும் பர்ஃபெக்டான ஒரு ஸ்டிச்சு, ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு டவுட் இருக்காது. நான் ரெண்டுலேயுமே போட்டு காமிச்சிட்டேன். ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டிசைனும் கூட நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி காட்டிடுறேன். ஓகே, ஃபினிஷ் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணுறது கேட்டிருந்தீங்க. என்னோடய 5 குரூப் வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஜாயின் பண்ணுங்கள். அது ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா டெலகிராம் போங்க. 5 வாட்ஸ்அப் குரூப்பும் ஃபுல்லாக இருக்குதுன்னா அட்மிஷன் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் கோஆப்ரேஷன் இல்லாமல் கேஎம்ஆர்ட்ஸ் வேர்ல்டு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்குமே தேங்க்ஸ் கண்டிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சி சொல்கிறது என்னோடய கடமையாகவும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு சீக்கிரமே ஒரு லைவில் உங்கள் எல்லாரோட டவுட்டையும் நான் கிளியர் பண்ணுறதுக்காக வரேன். ஓகே, இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக நாட் போட்டு, பீடை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டிங்க அப்படின்னா அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? கரெக்டாக நாட் போட்டு முடிச்சிருங்க. நான் காட்டன் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இது டைகர் போலே பிராண்டு. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.